போன வாரம் திருநகர்ல ஒரு வேலையா போயிருந்தேன். போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு 3 மரம் கூண்டுல சிக்கி இருந்துச்சு. நான் வேற ஒரு வேலையா போயிருந்தேன், கையில டூல்ஸ் எதுவும் இல்ல, அதனால அப்படியே வந்துட்டேங்க. அதோட ஒரு 2-3 நாளா தீபாவளி பிசி முடிஞ்சு. இன்னைக்கு அதை எப்படியாச்சும் மீட் எடுத்துடலாம்னு கிளம்பிட்டேன். மரத்துக்கிட்ட போயிட்டான். போன உடனே அந்த கடைக்காரங்கிட்ட விவரத்தை சொன்னேன். கூண்டு எல்லாம் கட் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ள நம்ம தம்பி சட்டையில வந்து கக்கா போயிருச்சுன்னு அவனை கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனை சிரிச்சதுக்கான கர்மா தாங்க. ரிட்டர்ன் வரும்போது என் சட்டையிலையும் கக்கா போயிருச்சு. உடம்பெல்லாம் என்ன காக்கா கலைஞ்சிருச்சு. இப்படியா ஊர்ல இருக்க காக்காக்களே காதா பத்தி. ஒரு பக்கத்து கடையில போய் டிஷ்யூ பேப்பர் இருக்கான்னு கேட்டான் தம்பி. இல்ல நியூஸ் பேப்பர் தான் இருக்குன்னாரு. சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி தொடச்சிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டான். மரத்தோட ஒரு பாதி மண்ணுக்குள்ள சிக்கி இருக்குங்க. உள்ளுக்குள்ள கூண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா விளக்கமாறு, கட்டை, மாப் ஸ்டிக்கு, பாட்டிலு, செப்பலு இல்லாத ஐட்டமே கிடையாது. என்ன வேணுமோ உள்ளுக்குள்ள கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இதை ஒரு பெரிய குப்பை தொட்டியாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த ஃப்ரீயா இருக்க பக்கம் வெட்டிடுவோம்னு சொல்லி வெட்டி எடுத்தாச்சு. இந்த பக்கம் இருக்க மண்ணை எல்லாத்தையும் கிளச்சி எடுத்தான். அதுக்கப்புறம் தம்பி நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளச்சி எடுத்தேன். கட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் 2 பேர் வந்துட்டாங்க. வந்து அண்ணே சூப்பர் விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம்ண்ணே, இதனால சொல்லுங்க, இந்த ஏரியாவில் தான் இருக்கோம், இதனால நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாரு. இன்னும் பிரச்சனை இல்லைங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு இப்போ வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மரத்தோட மேல் பகுதியில் மட்டும் கூண்டு வந்து மரத்துக்குள்ளே சிக்கி இருக்குங்க. அதை வந்து எடுக்க முடியாது. அதை கட் பண்ணி விட்டுருவோம். அது அப்படியே மரத்துக்குள்ளே பதிஞ்ச மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக வெட்டி எடுத்தாச்சு.